நம்ம ஏரியாக்குள்ள வந்தாவே எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கணும். ஏய், என்ன நீ பண்ற? தம்பி, ஏரியாவில் இவன் தண்ணி அடிச்சுட்டு பண்ணுற அளப்புற பெரிய அளப்பறையாக இருக்கும். இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்டா. ஏயா நீ திருந்தவே மாட்ட? ஒரு நாள் நாச்சு உன்னால குட்டிக்காம வீட்டுக்குள்ள வராம இருக்க முடியாதா? நான் எதுக்கடி நிறுத்தணும்? இது ஏன் இஷ்டம், ஏன் காசு, நான் அப்படி தாண்டி குடிப்பேன். ஓ அப்படியா? ஓ இஷ்டமா? ஃபர்ஸ்ட் வீட்டு விட்டு வெளியே போயா முதல்ல. நான் எதுக்கடி போகணும்? இது ஏன் வீடு, நீ போடி வெளியே. போயணும் என் மேலேயே கையை வச்சிரியா? என்னையே நீ அடிச்சிட்டல? உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லையா? வெளியில போயா. தம்பி, இன்னைக்கு நம்ம சொன்னது கண்டிப்பாக நடக்க போகுது. போயா வெளியே. என்னமாச்சு? அண்ணா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான்டா. யாரா நீ? மக்களாக கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையா? பொம்பளைகிட்ட போய் நீ கை வச்சியை காட்டிகிட்டு இருக்கிற. தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணிருக்கே, உனக்குலாம் கொஞ்சமாக வெக்கமா இல்லை? யோ, எல்லாம் குடி கூத்துன்னு சுற்றுறதுக்கு உனக்குலாம் எதுக்கையா கல்யாணமெல்லாம்? அப்படி குடிச்சு தான் எப்படியாவது திரிவே அப்படின்னா போய் எங்கேயா பிச்சை எடுத்து குடிக்க வேண்டியதானே? ஏன் நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற? வா, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, இந்த ஆளை போட்டு அடி பிச்சை எடுத்துறேன் நான். நே இப்படி சும்மா விடாதனே, நான் அடினே. தம்பி, A few moments later. என்னடா அடிக்கிறீங்க? அண்ணே போதுங்கண்ணே, விட்டுருங்கண்ணே, எங்கள் வீட்டுக்கார நான் பார்த்துக்கிறேண்ணே. என்னம்மா இப்படி சொல்கிற? என்னண்ணே, இங்கே நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கும் போல் இருக்குது. எங்கள் இப்படியே சமாதானம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய்ட்டா நம்ம போட்ட பிளானில் வேஸ்ட்டாக போயிருமே. என்ன பண்ணுறது இப்போ? சரி, அதுக்கு நான் ஒரு வேலையை பண்ணுறேன். ஓகே ஓகே. அடிக்காதீங்கண்ணே. யோ, என்னையா நீதையா சொன்ன? என் பொண்டாட்டி எப்படி நான் குடிச்சிட்டு போனால் வீட்டுக்கு வரமாட்டா, நீங்கள் எப்படியாவது வந்து என்னை காப்பாற்ற மாதிரி காப்பாற்றி ஒரு 4 தட்டு தட்டுங்க, என் பொண்டாட்டி பயந்து எங்களை உள்ளே விட்டுருவான்னு சொல்லி நீதையா சொன்னேன். இப்போ என்ன பொண்டாட்டி இப்படி பேசுகிறா? போயா. இதெல்லாம் ஊத்து வந்தானா? அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்தனா.